சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குத்துவிளக்கு வழிமுறை. சரிங்களா? மகாலட்சுமியின் அம்சமான குத்துவிளக்கு வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொதுமக்கள் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வழிபாடு பண்ணுறாங்க. சரிங்களா? நிறைய கோவில் போகிறாங்க, வீட்டில் நிறைய விரத முறைகள் இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதுக்காக அந்த வழிமுறை பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக கையாளாதது தான் அப்படின்றது தெரிய வருது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு புரிய வரும். இப்போ கடவுள் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்மளாம் ஏற்றுவோம். நம்மளோட தாத்தா பாட்டி ஏற்றிருப்பாங்க, நம்மளோட அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற வழிபாடு முறை தான். ஆனால் இதுவே எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத இப்போ நான் சொல்கிற வழிமுறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் யாராவது சரியாக பண்ணலை அப்படின்னா இது மூலமாக சரிப்படுத்தி நல்ல ஒரு வழிமுறையை பண்ணுவோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்குது. குத்து விளக்கு வந்து தூய்மையாக வந்து கழுவி முடிச்சிடுறோம். சரிங்களா? கழுவி முடிச்சதும் அதை ஒரு நல்ல துணியில் துடைச்சிடணும். ஆக்சுவலி குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லபடியாக பராமரிக்கணும். சரிங்களா? அந்த குத்து விளக்க கழுவி முடிச்சதும் சரிங்களா, அதை க்ளீனாக துலக்கி முடிச்சதுக்கப்புறம் நல்ல துணியில் அதை துடைச்சி எடுத்துட்டு சரிங்களா, 3 இல்லை 5 அல்லது 9 அல்லது 11 சரிங்களா, மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த பொட்டு வைப்பாங்க. சரிங்களா? மகாலட்சுமிக்கு இந்த ஒரு 11 பொட்டு வைக்கணும்னு வச்சுருங்க. வச்சு முடிச்சாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதை எங்கள் குத்து விளக்கு எப்படி வைக்கிறது அப்படின்ற முறை அது பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் வைக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் கீழே ஒரு வாழை இலையை வச்சுட்டு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி சரிங்களா, பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே தான் குத்து விளக்க ஆவாகனம் பண்ணணும். ஸோ குத்து விளக்க நம்ம வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? பூ வைப்பாங்க. சரிங்களா? பூ என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம். ஸோ பூ எங்கே வைப்பாங்க? குத்து விளக்கோட தலைப்பகுதியில் வைப்பாங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கு இருக்கும். சரிங்களா? அந்த விளக்கில் தலைப்பகுதியில் வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், அதுவும் தலைப்பகுதியில் தான் வைப்போம் பூவை. இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே சின்ன ஒரு தவறு நடக்குது நம்ம விளக்கு ஏற்றுறதுல அப்படின்னு பார்த்தோன்னா, தீபம் எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தால் வந்து அந்த சுடர் வந்து ஒரு வெப்பத்தை விடும்போது அந்த வெப்பத்தால் அந்த மலர் வந்து கருக ஆரம்பிக்கும். இல்லைனா அதிலே எண்ணெயில் விழுந்துடும் கீழே தவறி. அப்போ என்ன ஆகும்? அந்த சுக்கிரனோட அமைப்பு, அந்த மகாலட்சுமியின் அமைப்பு ஒரு பக்கம் வணங்கவும் செய்கிறோம், அதே பூ எண்ணெயிலே விழுந்துரு இல்லை கருகிடுது. அப்போது அந்த ஒரு தன்மை வந்து மாறிடுது. பார்த்தீங்களா? அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துடும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்து விளக்கு கூட தண்டு பகுதி வருது பாருங்கள், அங்கே தான் பூ வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து வாழை இலை போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே பச்சரிசி போட்டிருக்கோம். கீழே ஃபுல்லாக பூவால் அலங்கரிச்சுட்டு அதுக்கு நடுவில் குத்து விளக்கு வைக்கணும். குத்து விளக்கு வச்சாலும் சரி, அப்படி இல்லை நம்ம காமாட்சி மலை வைக்கிறோம் அப்படின்னாலும் அது மாதிரி கீழே மலர்களை வச்சுட்டு நடுவில் தான் காமாட்சி மலை வைக்கணும். சரிங்களா? இந்த காமாட்சி மலைக்கு வச்சாச்சு, அது குத்து விளக்கு வச்சுட்டோம். குத்து விளக்கு வச்சு முடிச்சதும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெறும் காலியாக இருக்கிற விளக்கில் நம்ம திரி போடக்கூடாது. இப்போ சமைக்கிற பாத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவோம்? எல்லா பொருளும் போட்டுட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிப்போம். அதுபோல் அந்த விளக்கில் நல்ல எண்ணெய் சரிங்களா, இல்லைன்னா விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பசு நெய், இந்த 3த்துல ஏதாவது ஒன்று விடலாம், இல்லை 3மே கூட பண்ணலாம். நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும். சரிங்களா? இந்த குத்து விளக்கில் 5 முக குத்து விளக்கு இருக்கும். இந்த 5 முக குத்து விளக்கில் நம்மளை பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற முகத்தில் முதல்ல திரி போட்டுட்டு கடிகாரம் சுற்றும் பார்த்தீங்களா, அந்த முறையில் கடிகாரம் சுற்றி வர முறையில் அந்த திரியை ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி இல்லை வீட்டில் திருமணம் நடக்கிறதுனாலும் வீட்டில் இருக்க சடங்குகள் எதாக இருந்தாலும் சரி, ஸோ சுப சடங்குகள் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு ஒரு பெண்கள் வருவாங்க, எல்லா பக்கமும் ஒரு தீக்குச்சி எடுத்து எல்லா பக்கமும் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அது சரியான முறை இல்லை. சரிங்களா? கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி முதல் திரியை வந்து ஏற்றணும். ஏற்றிட்டு கடிகாரம் சுற்று முறையில் இருக்க மாதிரி அந்த திரியை ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு வரணும். சரிங்களா? ஏற்றி முடிச்சதும் அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அந்த குத்து விளக்க மகாலட்சுமியின் உருவமாக நினச்சி அதுக்கு வழிபாடு பண்ணி சரிங்களா, அந்த குத்து விளக்க நின்று வணங்கி அவங்கள வேண்டுதலை பண்ணி முடிச்சுட்டு குத்து விளக்க 3 சுற்றி வந்துட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இந்த நமஸ்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த குத்து விளக்கோட முறை வந்து நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த பூஜை வந்து நிவர்த்தியான ஒரு விஷயம். இதில் பாதியில் இதெல்லாம் விட்டுட்டோன்னா அங்கே நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரிங்க, குத்து விளக்கு ஏற்றியாச்சு, அப்படி இல்லைன்னா காமாட்சி விளக்கு ஏற்றிட்டோம். சரிங்களா? ஏற்றி முடிச்சிச்சு, நம்ம வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சரி விளக்கு அணைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது திரி ஃபுல்லாக எரிஞ்சு போகிற வரைக்கும் விடக்கூடாது. சரிங்களா? சரி ஓகே, இப்போ விளக்க வந்து அணைக்கக்கூடிய தருணம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? உடனே மேலே வச்சிருந்த பூ எடுத்து அணைச்சிருவாங்க. கரெக்ட்டுங்களா? அது மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்? இல்லை வாயில் ஊதுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறதுனால அந்த பூவும் ஒரு மகாலட்சுமி அம்சம் தானே. சரிங்களா? அந்த சுக்கிரன் அம்சம் பொருந்திய அந்த பூ என்ன பண்ணுவோம்? நம்ம திருப்பி நெருப்பில் விடுற மாதிரி ஆகிடும். ஒரு மகாலட்சுமியே
உருவகம் பண்ணி நம்ம வணங்கிட்டோம். அந்த பூவும் திருப்பி வச்சு அணைக்கும்போது, அந்த பூ கருக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மகாலட்சுமி தன்மை வந்து செல்வம் வந்து அங்க அடிபட்டு போகுது. அதனால ஒரு குச்சி வச்சு அந்த தீபத்த அணைக்கிறது சிறப்பு. வாயில ஊதக்கூடாது. இல்ல கையில இப்படி விசிறி விட்டாலும் தீபம் அணையும். சரிங்களா? அப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? காலையில முடிஞ்சிச்சு. பிரார்த்தனை காலைல முடிஞ்சுச்சு. ஈவினிங் விளக்கு ஏத்தணும் அப்படின்றோம். ஈவினிங் ஏத்தும்போது என்ன பண்ணுவாங்க? அதே விளக்குல நெய் ஊத்தி, எண்ணெய் ஊத்தி ஏத்துவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. குத்து விளக்கோ, காமாட்சி விளக்கோ எது இருந்தாலும் சரி, காலையில ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு திரிய பத்த வச்சு நம்ம ஏத்தி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த திரிய எடுத்துடணும். கருகுன திரிய திருப்பி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த திரிய எடுத்துட்டு, புது திரிய மாத்தணும். விளக்கு திருப்பியும் கழுவணுங்களா? திருப்பி நெய் விடணுமா? அப்படின்லாம் இல்ல. விளக்கு அதே விளக்கு இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெய் அதே நெய் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெய் அதே எண்ணெய் ஊத்தலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ராவா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆனா, திரி மட்டும் புதுசா மாத்தணும். புது திரிய மாத்தி போட்டுட்டு, அதுக்கப்புறமா இதே வழிபாடு முறைய நம்ம செய்யும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கும். இது போல சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அந்த ஒரு கரெக்ட்டா பண்ணாதபோது தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காம போது. இன்னும் பல ஆன்மீக விஷயங்கள அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இவ்வாய்ப்பினை அளித்த எனது அருமை குருநாதர் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி